நம்முடைய ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிறவர். அவர் துதிகளிலே பிரியப்படுகிறவர் என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறது. ஒருவேளை சேருபீனங்களும் சேராபீனங்களும் ஓயாதபடிக்கு ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தாலும் நம்முடைய வாயிலிருந்து வருகிற ஸ்தோத்திர பலிகள், துதி பலிகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் சேனைகளின் தேவன், தாழ்விலே நம்ம நினைத்து அவரை வாழ்வில் போற்றிடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் சேனைகளின் தேவன், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் சேனைகளின் தேவன், தாழ்வில் நம்மை நினைத்த அவரை வாழ்வில் போற்றிடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்த அவரை வாழ்வில் போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா, ஆரவாரம் செய்வோம், ஆரவாரம் செய்வோம். எரிகோவின் மதிலும் இடிந்து விழுந்து துதியின் ஆயுதத்தால், எரிகோவின் மதிலும் இடிந்து விழுந்து துதியின் ஆயுதத்தால், சாத்தான் சேனை பயந்து நடுங்கிடும் துதியின் முழக்கத்தினால், சாத்தான் சேனை பயந்து நடுங்கிடும் துதியின் முழக்கத்தினால். அல்லேலூயா அல்லேலூயா, ஆரவாரம் செய்வோம், ஆரவாரம் செய்வோம். பவுலும் சீலாவும் சிறையில் துதித்தார் பாடுகள் மத்தியிலும், பவுலும் சீலாவும் சிறையினில் துதித்தார் பாடுகள் மத்தியிலும், மீட்கப்பட்டு சீயோனில் பாடுவார் துதியின் புது பாடல், மீட்கப்பட்டு சீயோனில் பாடுவார் துதியின் புது பாடல். அல்லேலூயா அல்லேலூயா, ஆரவாரம் செய்வோம், ஆரவாரம் செய்வோம். மௌனத்தில் இறங்கும் மரித்தவர் எவரும் துதிக்க முடியாதே, மௌனத்தில் இறங்கும் மரித்தவர் எவரும் துதிக்க முடியாதே, தேகத்தில் ஆவி உள்ளவரே துதித்தே ஆராதிப்போம், தேகத்தில் ஆவி உள்ளவரே துதித்தே ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா, ஆரவாரம் செய்வோம், ஆரவாரம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் சேனைகளின் தேவன், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் சேனைகளின் தேவன்,
தாழ்வில் நம்மை நினைத்த அவரை வாழ்வில் போற்றிடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்த அவரை வாழ்வில் போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆரவாரம் செய்வோம், ஆரவாரம் செய்வோம். மௌனத்தில் இறங்குற யாரும் அவரை துதிக்க முடியாது. இந்த தேகத்திலே ஆவி உள்ளவரைக்கு தான் அவரை நாம் துதிக்க முடியும் என்று வேதவசம் சொல்லியிருக்கிறது. எனவே நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். கர்த்தரை துதிங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று வேதவசம் சொல்லியிருக்கிறது. நாம் துதிக்கும் போது ஆண்டவர் அதில் இன்பம் கொள்ளுகிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது என்று வேதவசம் சொல்லியிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார், பலமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்ல முடியாததாய் காணப்படுகிறது. இந்த ஆண்டவரை நாம் போற்றி துதிக்க வேண்டுமே. வாயில திறந்த ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? நம் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்! அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். காயப்பட்டிருக்கிறவர்களுக்கு காயத்தை கட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்! அவர் நம்மை குணமாக்குற ஆண்டவராக இருக்கிறார். அவர் நம்முடைய காயங்களை கட்டுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரைமட்டும் தாழ்த்துகிறார் என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறது. கர்த்தரை பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமன்றத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள், அது நல்லது. அல்லேலூயா. நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உயர்த்த வேண்டும் ஆண்டவரே. மௌனத்தில் இறங்குற யாரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இதர் முதற்கொண்டு என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லி அல்லேலூயா நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த உலகத்திலே நாங்கள் வாழுவதற்கு தான் போற்ற முடியும் ஆண்டவரே. இங்கு நாங்கள் போற்றும் ஆண்டவரை போற்றி துதிக்கும் போது ஆண்டவரே, பரலோகத்திலேயும் நாங்கள் போற்றி துதிக்க முடியும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் போற்றி துதிக்காவிட்டால், ஆண்டவரே மகிமைப்படுத்தாவிட்டால் ஆண்டவரே, பரலோகத்திலேயுமே மகிமைப்படுத்த முடியாத ஆண்டவரே. நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் குதிரையின் பலத்திலே விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களிலும் அவர் பிரியமாய் இருப்பதில்லை. தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இந்த ஆண்டவரை நாம் போற்றி சில பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். நாதா உம் தீர்க்கரத்தின் இசைக்கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே. நாதா உன் திருக்கரத்தின் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தின் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன். புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன். எக்காலம் நான் ஊதிடுவேன், எக்காலம் நான் ஊதிடுவேன். நாதா உன் திருக்கரத்தின் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா உன் திருக்கரத்தின் இசைக்கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தேவனே.
பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தேவனே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. வறண்ட நீளம் தாவிப்பது போல் என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையாம். எனது ஏக்கமே, எனது பாசமே, எனது ஆசமே, எனது ஏக்கமே, எனது பாசமே, எனது நேசமே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா இயேசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா இயேசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறேன். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றேன். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றேன். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றேன். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும், அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என் துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். பலவீனம் நீக்கி என்னை பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன். பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி நன்றி துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். அல்லேலூயா. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. நன்றி நன்றி என்று உம்மை நாங்கள் புகழ்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். எவ்வளவு நன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறீர் ஆண்டவரே. ஜீவன் சுகம் வளர்ந்து எங்களை பாதுகாத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்களுக்கு போதுமானவராக இருந்திருக்கிறீர் ஆண்டவரே.
எங்களுக்கு பலனாக இருந்திருக்கிறீர் ஆண்டவரே, எங்களை அடைக்கலமாக இருந்திருக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் கோட்டையாக இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் அர்ப்பணித்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நீர் ஒருவரே எங்களை நடத்துவதற்கு உண்மையுள்ள ஒரு ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஏழைகளின் பலன் ஆண்டவரே, எளியவனுக்கு நீ திடனாய் இருக்கிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே காற்றிலே புகலிடமே. கர்த்தாவே, நீரே என் தேவன், நீரே என் தெய்வம். கர்த்தாவே, நீரே என் தேவன், நீரே என் தெய்வம். உம் நாமம் சொல்லி உம் புகழை பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அதிசயம் செய்தீர் ஆண்டவரே, அதிசயம் செய்தீர் ஆண்டவரே. ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே. குளிநிலவே. ஹல்லேலூயா, உமக்கு நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எங்களுக்கு நீ பலனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெயில் காலத்திலே நீர் குளிராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புயற்காலத்திலே எங்களுக்கு புகலிடமாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே ஆண்டவர், நீரே எங்கள் கர்த்தர், எங்களை நடத்தும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இந்த நேரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உமக்கெல்லாம் கனத்தையும் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே மிக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.